வீட்ல நம்ம ப்ளீச்சிங் யூஸ் பண்ணும்போது எப்படிங்க யூஸ் பண்ணுவோம்? அந்த வீடு கிளீனா இருக்கணுங்கிறத தாண்டி அந்த கெமிக்கலோட வீரியம் நம்மள எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுலயும் கவனமா இருப்போம்ல. என்னென்ன சேஃப்டி சிஸ்டம் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம்? காலுக்கு ஸ்லிப்பர் போட்டுப்போம், நம்மளோட கைகளை பாதுகாத்துக்கிறதுக்காக முடிஞ்ச கிளவுஸ் போட்டுப்போம். இதை தாண்டி அந்த கெமிக்கலோட வீரியம் நம்மளோட கண்ணையோ மூக்கையோ வாயவோ பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலமா இருந்தா நான் துண்டு இல்ல கர்ச்சிஃப் யூஸ் பண்ணுவேன். நான் தான் இப்ப மாடர்ன் மம்மியாச்சு, ஸோ கோ டு மாஸ்க் போடுறோம். நல்லா யோசிங்க, இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய நாப்கின்ல இந்த ப்ளீச்சிங்கிறது பை ப்ராடக்டா தங்கியிருக்கு. வீட்ல யூஸ் பண்றதுக்கு அத்தனை சேஃப்டி சிஸ்டம் ஃபாலோ பண்றீங்க. இப்போ நாப்கின்ல இருக்கக்கூடிய அந்த ப்ளீச்சிங்க்கு என்ன சேஃப்டி சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்றீங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒருவேளை இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பெரிய வீடியோவா கொடுத்துருக்கேன். ப்ளீச்சிங்கை தாண்டி வேற என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, அதனால நமக்கு ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னங்கிறது அந்த வீடியோல டீட்டெயிலா இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை பாருங்க. நல்லதை செய்வோம், நல்லதை பகிர்வோம். நன்றியுடன் நான் கோமதி ஃப்ரம் தென்றல்ல இருந்து.